அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி. கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப தனுசு ராசி பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டுமே பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில் இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாதவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். தனுசு ராசி அது நெருப்பு ராசி. ஆனா கூட அது அந்த ராசியோட சின்னம் வில்லம்பு. அதாவது இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், இலக்கு இல்லாத விஷயத்துல ஈடுபடாதவர்கள், நளினமான தோற்றம், கம்பீரமான உடல்வாக்கு, ஆன்மபலம் நிறைஞ்சவங்க, ஆன்மீக நாட்டம் நிறைஞ்சவங்க அப்படின்னு இவங்களுக்கு நிறைய அடைமொழிகள் கொடுக்கலாம். இலக்கு இல்லாத விஷயத்துல ஈடுபடாத ஒரு மனிதனை வெற்றி இருக்காது. ஆனா இவங்க எப்பயுமே இலக்கு, ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுல திட்டமிட்டு ஆணித்தரமாக செயல்படுவாங்க. தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்துல தோத்தே போக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கும். அப்படி தோத்து போற மாதிரியான விஷயங்கள் இருந்தா அதுல இவங்க தலையிட மாட்டாங்க. ஒரு பெரிய அரசியல்வாதிகள், ஒரு பெரிய ஆன்மீகவாதிகள், இவங்களாக இவங்க அதிகமா இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த உஷ்ண தேகமாக இருக்கும். நெருப்பு ராசி அப்படின்றதுனால உஷ்ண தேகமாக இருக்கும். வெளியில ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிடிக்காத விஷயம் இருந்தா கூட அது இவங்க பாலிசா சொல்லி அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. யாரையுமே பகைக்கவே மாட்டாங்க. எல்லாரையுமே இவங்க நட்பு தான். இப்ப குரு எடுத்துக்கங்க. இவங்களுக்கு ராசி அதிபதி குரு. அது சனிக்கும் நட்பு தான். செவ்வாய்க்கும் குரு மங்கள யோகம். குரு சுக்கிரன் கூட பகை, தேவகுரு அசுரகுரு அப்படின்றதுனால பகை. ஆனா குருவுக்கு புதனுக்கு தான் குரு பகை
குரு வந்து புதனை வந்து பகையா வந்து நினைக்கிறது வந்து கிடையாது. குரு சந்திர யோகம் வந்து சிறப்பான யோகமா தான் வந்து சொல்றாங்க. குருவும் சூரியனும் சேர்றது வந்து சிவராஜ யோகம். இப்படி வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னா குரு தான். குரு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் வந்து கெத்து தான், வந்து கம்பீரம் தான். அப்ப அந்த குருவோட குணாதிசயங்கள், குருவோட அந்த ஆன்ம பலம், குருவோட தன்னம்பிக்கை, தைரியம், கம்பீரம், இது எல்லாமே இருக்கிறதுனால இவங்களுக்கு பெருசா வந்து தோல்வி அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா மனுஷனா பிறந்தா அவன்கிட்ட வந்து வீக் இல்லாம வந்து போகுமா? இவங்க வந்து எவ்வளவு கெத்தானவங்களாக கம்பீரமாக இருந்தவங்கன்னா கூட இவங்க வந்து தான் சொல்றதுதான் எல்லாரும் வந்து கேட்கணும். ஏன்னா நான் வந்து ஆசிரியர், நான் வந்து டீச்சர், நான் சொன்னது வந்து கரெக்டா தான் இருக்கும், நான் சொல்றதுதான் வந்து கரெக்ட், மித்தவங்க சொல்றதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு வந்து எல்லாரையும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இழுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. எல்லாரையுமே வந்து தான் சொல்றதுதான் கரெக்ட், தான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து நடந்துக்குவாங்க. இது வந்து இவங்களோட வீக் அப்படின்னா கூட தனுசு ராசியில வந்து எந்த கிரகமுமே வந்து உச்சமோ நீச்சமோ வந்து கிடையாது. அவங்க அப்ப சமமான மனநிலையில வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அட்டமாதிபதி சந்திரன் இருக்கிறார் இல்லையா, அந்த சந்திரன் வந்து ராசியில வந்து இருந்தாலோ, அந்த அட்டமாதிபதி சந்திரனுக்கு வந்து குருவோட சம்பந்தம் இருந்தாலோ, செவ்வாய் கூட வந்து இவங்களுக்கு வந்து 5 கூடிய செவ்வாய் கூட சம்பந்தம் இருந்தாலோ, சனியோட சம்பந்தம் இருந்தாலோ, இல்ல புதனுக்கு சம்பந்தம் இருந்தாலோ இவங்க வாழ்க்கை வந்து பெருசா வந்து வளராது. அதாவது குரு சந்திர யோகம்னு சொல்றோம், சந்திரமங்கல யோகம்னு சொல்றோம். செவ்வாயும் சந்திரன் சேர்ந்திருந்தா சந்திரமங்கல யோகம்னு சொல்றோம். அதாவது இவங்களுக்கு வந்து 5 கூடிய வந்து செவ்வாய் 2, 5, 8, 11 நம்ம வந்து பணபர ஸ்தானங்களை வந்து பார்க்கும்போது வந்து சனி வந்து சந்திரன் கூட சேர்ந்தா அது வந்து புனர்பு தோஷம். பாதி நாள் தொழில் வளரும், பாதி நாள் வந்து தொழில் வந்து தேஞ்சு போகும். இப்ப செவ்வாய்க்கு வந்து சந்திரன் வந்து சம்பந்தம் இருந்தா 5ஆம் இடம்ங்கிறது வந்து பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல், இது எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. ஒரு பெரிய ரேஞ்சுக்கு இவங்களோட லைஃப் வந்து போகும். ஆனா எவ்வளவு வேகமா இவங்களோட கிராஃப் போச்சோ அவ்வளவு கீழமா வந்து செவ்வாய் வந்து இறக்கி விட்டுருவார். அதாவது சந்திரன் கூட சேர்ந்த செவ்வாய் வந்து தள்ளி விடுவாரு. அதே இருக்கிற தனித்த செவ்வாயாக இருந்தால் கூடமே கூட அவர் 5, 12 கூடியவனாக இருக்கிறதுனால இவங்க வந்து 5 ரூபா மதிப்பு உள்ள சொத்தை வந்து 50 ரூபா கொடுத்து வந்து வாங்குவாங்க. ஒரு பெரிய குரு அப்படிங்கறதே வந்து பெரிய பணம். அப்ப கோடிக்கணக்கான பணம். இப்ப ஒரு தேவை அப்படின்னா பெரிய பொருளா கூட இருந்தா கூட, எவ்வளவு பெரிய நகையாக இருந்தா கூட, எவ்வளவு ஒரு ஆடம்பரமான பொருளாக இருந்தா கூட இன்னைக்கு தேவை வந்து நிறைவேறினா போதும் அப்படின்றதுனால அது ஒரு கம்மி விலைக்கு கூட அவங்க வந்து விற்கிறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. என் கௌரவம் தான் பெருசு, என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்னனாலும் வந்து செய்வேன். என்னோட தன்மானம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறதுனால அந்த கௌரவத்துக்கும் தன்மானத்துக்கும் கட்டுப்பட்டு இவங்க வந்து எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு செகண்ட்ல அதோட பின்னால் விளைவுகளை வந்து யோசிக்காம வந்து செஞ்சிடறாங்க. அதிகமான சொத்தை வந்து அதிக மதிப்புள்ள சொத்தை வந்து கம்மியான விலைக்கு வந்து விற்பாங்க, இல்ல கம்மியான சொத்தை வந்து அதிக விலைக்கு வந்து வாங்குறது. இந்த மாதிரியே இவங்களுக்குள்ள வந்து அந்த கான்ட்ராவைஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அடுத்ததாக பணம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். அவரே வந்து 6 கூடியவனாகி 11 கூடியவனாக இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுத்தா கூட நிலையற்ற அந்த உத்தியோக மனப்பான்மையை வந்து கொடுத்துருவார். இப்ப இவங்க ஒரு இடத்துல போய் வேலை பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து பெரும்பான்மையா வந்து தொழில் தான் இன்ட்ரெஸ்டாக வந்து இருக்கும். ஆனா கூட இவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, நான் வந்து யாருகிட்டையும் கைகட்டி எல்லாம் வந்து வேலை பார்க்க மாட்டேன். நல்ல உத்தியோகங்களை நிறைய டைம்கள்ல வந்து இவங்க வந்து கை நழுவ வந்துருவாங்க. ஒருத்தவங்களோட திறமைங்கிறது என்னங்க, ஒருத்தவங்களோட பொருளாதாரம்ங்கிறது வந்து பணம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அவங்களோட திறமைதான் வந்து பொருளாதாரம். அவங்களுக்கு வந்து என்ன தொழில் திறமை இருக்கு, என்ன உத்தியோக திறமை இருக்கு, இதுதான் வந்து பணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுக்கு வந்து 10 கூடையவன் வந்து புதனாக இருக்கிறதுனால அந்த குரு புதன் வந்து அந்த பகை கான்செப்ட்ல வரும்போது இவங்க வந்து தொழில வந்து தோத்து போயிடுறாங்க. அந்த கௌரவத்துக்கு மதிப்பு கொடுத்து நிலையான தொழிலும் உத்தியோகமும் இல்லாம சில இடங்கள்ல வந்து நிறைய வந்து இவங்க வந்து மாற்றாங்க. அப்ப நம்ம வந்து செய்யற விஷயங்கள் வந்து சரியா தவறா அப்படின்னு அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது அவங்க லைஃப் வந்து நல்லாவே வந்து இருக்கு. அவங்களுக்கு வந்து சனி, செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஆனா கூட இவங்களோட அமைப்புப்படி செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் வரக்கூடாது, சனிக்கும் சந்திரனுக்கும் வந்து சம்பந்தம் வந்து இருக்கக்கூடாது, சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் வந்து சம்பந்தம் வந்து இருக்கக்கூடாது. இவங்க ஜாதக அமைப்படி சந்திரன் வந்து சம்பந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் நல்லாவே தான் வந்து இருக்குது. சரி, இவங்க வந்து என்ன பண்ணா இவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் ரொம்ப ரொம்ப சிறப்பான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அது மாதிரி கனக புஷ்பராகம் பயன்படுத்தும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப அபரிமிதமான வாழ்வாதாரம் வந்து இருக்கு. கனக புஷ்பராகம் பயன்படுத்துறவங்க நல்ல குவாலிட்டியான எல்லோ சஃபேராக வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு சும்மா தாழ்வான பொருளாதார நிலை இருந்தா கூட எப்படியோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல் பொருளாதாரம் வந்து சொந்த வீடு கட்டுற அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு வந்து உயர்ந்து பல கோடி சொத்துக்கு வந்து சொந்தக்காரங்களாக வந்து ஆகுறாங்க. ஏன்னா குருவும் செவ்வாயும் ரொம்ப வந்து நட்பு. அப்ப இவங்களுக்கு வந்து கனக புஷ்பராகம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து தரும். அதெல்லாம் விட இவங்களுக்கு வந்து மாணிக்கம் இன்னமும் ரொம்ப சிறப்பான பலனை வந்து தரும். இந்த கனக புஷ்பராகம், மாணிக்கம் இவங்க ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணாங்கன்னா பாருங்க, அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த விஷயங்கள், கல்வி நிறுவனங்கள்ல நடத்துறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாப்பான பொருளாதாரத்தை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த
சூரியனை வந்து இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவேஷன் வந்து கொடுக்கணும். அதாவது தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து பண்றது, மாசத்துக்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ஒரு முறையோ திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப உயர்வான வாழ்வாதாரத்தை வந்து கொடுக்கும். இவங்களுக்கு வந்து எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து HDFC பேங்க்ல இவங்க வந்து அக்கௌண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வரவு செலவுகள் வந்து அதிகமாகும், நிறைய அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து பணம் வந்துட்டு போகும், டர்ன் ஓவர் வந்து நல்லா அதிகமாகும், லைஃப் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா வந்து இருக்கும். நன்றி, வணக்கம்.